எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லவண்யா அத்தை, இந்த ரெசிபி உங்களுக்காக அம்மா பண்ணுறாங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு இட்லி ரைஸு, 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் ஆரஞ்சு ஃபுட் கலர், சர்க்கரை 1 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம அரிசி எந்த கப்பு எடுத்தனோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரைண்ட் பண்ண மாவில் ஒரு 2 பிஞ்ச்லேருந்து 3 பிஞ்ச் இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலரு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனு பேக்கிங் சோடா இதை போட்டு கலந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அரிசியை 1 கப்பு எடுத்துன்னு சொன்னீங்களா, அதே கப் அளவுக்கு சுகர் எடுத்து அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பிசு பதம் வர வரைக்கும் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த சுகர் சிரப்பில் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சோம்னா நம்மளுக்கு தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். போடும்போதே உருண்டையாக பால் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். பாப்பா சொன்ன மாதிரி லாவணியாக்காக பண்ண கற்றுக்கிட்ட டிஷ்ஷு தாங்க இந்த ரெசிபி. லாவணியா சந்தியா மூலமாக அறிமுகமான ஃப்ரெண்டு, எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு. இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த தேன் மிட்டாய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே அந்த தேன் மிட்டாயெல்லாம் எதுவும் கிடைக்காதுங்க, நம்மளாம் செஞ்சு வர தேன் மிட்டாய் தான் சாப்பிட்ணும். அப்படி கற்றுக்கிட்ட டிஷ்ஷு தான் இந்த தேன் மிட்டாய். இந்த ரெசிபி ரேவதி சண்முகம் இருக்காங்க பாருங்கள். அவங்க அப்போது ஒரு ப்ரைவேட் சேனலில் ஒரு குக்கிங் ஷோ பண்ணாங்க. அந்த ஷோவில் பார்த்துட்டு தான் நான் இந்த ரெசிபி பண்ணேன். ஆக்சுவலாக நல்லா வந்தது. இப்போ கூட அவங்க ரேவதி சண்முகமும் கவிஞர் வீட்டு சமையலும் அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரெசிபி நிறைய ஃபாலோ பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அதில் நான் பண்ணி நல்லா வந்த டிஷ்ஷெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். லவண்யா அத்தை, உங்களுக்காக அம்மா செஞ்ச தேன் மிட்டாய் நம்ம சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் அத்தை. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.